நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபாஸ்டான ஒரு யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாத்துலேயுமே துரிதம், ஃபாஸ்ட்னு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே, அதாவது இந்த மனிதநேயம் அப்படின்றது இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப்னால் கூட எதிர்த்த வீட்டில் யார் இருக்கா, பக்கத்து வீட்டில் யார் இருக்கா அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி யுகத்தில் ஒரு சில சமூக சேவகர்கள், சமூக சிந்தனையாளர்கள், இவங்களை பார்க்குறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். 76 வயதான திரு மரிய செல்வம் அவர்கள், இவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா என்ன இவர் சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டாக்க, மரம் நடுறது. அதாவது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, மரம் நடுங்க, மரம் நட்டால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து கிரியேட் பண்ணோம் மரம் நடுறது அப்படின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடல்களுக்குள்ளே வந்து மரம் நடுறாங்க. அதாவது இந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காக வேண்டிட்டு நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த கடல் வந்து உள்ளே ஏறிட்டே வருது, தினமும் வந்து ஒரு ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி அளவுக்கு கடல் வந்து உள்ளே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 10-20 வருஷம் ஆகிப்போச்சுன்னா அந்த சென்னையில் மெரினாவிலேருந்து திருவல்லிக்கேணி வரைக்கும் கடல் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களோட சேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடல் அரிப்பை தடுப்பது, இந்த கடல் தண்ணி உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அங்கே பார்த்து பேசுங்க, என்ன பார்க்குறீங்க, கேமரா பார்த்து பேசுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மரம் வந்து நட்டுட்ருக்கீங்க. அந்த மரத்தோட பேர் என்ன? முக்கரநேட்டா என்பது அதனுடைய பெயர். அது கடலில் தான் நட முடியும். அது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிச்சாபுரம்ங்கிற ஊரில் அந்த பஞ்சாயத்தில் கடலில் நட்டு அதை உருவாக்கியிருக்காங்க. அங்கேருந்து அந்த விதைகள்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். சரிங்க. அந்த விதைகளை எடுப்பது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்குது. கடலுக்குள்ளே போட்டில் போய் அதுக்கான ஆள்களை கொண்டு போய் அதை கலெக்ட் பண்ணுறோம். அந்த விதை வந்து முருங்கைக்காய் மாதிரி நீளமான விதையாக இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லியான விதையாக இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 6 ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு ஏறக்குறைய 12 ரூபாய்க்கு மேலே. அதாவது விதைன்னா இந்த முருங்கைக்காய் மாதிரியே இருக்குமா, இல்லை அதுக்குள்ள ஏதாவது சீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? சீடு இருக்கும். அந்த முருங்கைக்காயில் ஒரு சீடு, இந்த நம்ம முந்திரியில் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு விதை இருக்கும். அந்த விதை நமக்கு பயன்படாது. அது அந்த முழுமையான முருங்கைக்காயை ஊனி வச்சாதான் அதுல இருந்து தழுக்கும். அது அந்த முருங்கைக்காய் மாதிரி இருக்கிறது முழுமையா நம்ம பைக்குள்ள போட்டு மண்ணு போட்டு உரம் போட்டு அதை நம்ம வளர்க்கணும். அது எப்படிங்க அது இந்த கடலுக்குள்ள வளர்றது வந்து வெளியே வளருமா? கடல் தண்ணி, கடலுக்கு பக்கத்திலே அந்த கடல் நீர் தானே இருக்கும். அப்போ அந்த விதையை நடுறது கூட கடல் பக்கத்தில் தான் நடணும். நம்ம மெட்ராஸை போன்ற இடங்களில் நட்டு அங்கே கொண்டு மரக்காணத்தில் நட முடியாது. அந்த மரக்காணத்திலே அந்த பகுதியிலே போட்டு அதை நடணும். இந்த மரத்தை நடுறதுனால மக்களுக்கு என்ன பயன்? இது இந்த மரம் வளர்ந்து அது மேலே எப்படி ஆலமரம் விழுது இறங்குறது மாதிரி அந்த மரத்துல இருந்து கீழே விழுது இறங்கி கடல்ல போய் நல்லா பிடிச்சிக்கிறோம். அது பிடிப்பு ஆகி போகும். அப்ப நீர் வந்து அந்த மரத்தை தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா, அது தடுக்குது. அது மக்களை சுனாமி போன்ற காலங்களில் மக்களை காப்பது இந்த மரங்கள் ஒரு 90% வந்து பாதுகாப்பாக இருக்கும். இந்த மரம் வந்து எவ்வளோ அடி உயரம் வரைக்கும் வளரும்? இது 20 அடி வரையில உயரும். 20 அடி வரையில உயரும். அது சிறப்பான மரமாக இருக்கும். அடர்த்தியாக வளரும். இங்கிலீஷ் படங்கள்ல எல்லாம் காட்டுவாங்களே, அடர்த்தியா வளரும். அதனுடைய வேர் அது விழுது மாதிரி வந்து அது வேறு கடலுக்குள்ள போறதுனால கொஞ்சம் பிடிப்பு அதிகமா இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு இதை
பல ஆங்கிலேயர்கள் என்னை பார்க்க வருவாங்க. நான் ஒரு சமூக சேவையாளன். நான் கல்வியில் சின்ன குழந்தைகளை நல்ல அறிவுள்ளவங்களா ஆக்கணுங்கிறது எனக்கு ஒரு நான் ஒரு ஆசிரியர். நான் வந்து மாணவர்களை எப்படி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டு அந்த கல்வியை ரிட்டையர்ட் ஸ்டேஜுக்கு மேலே கல்வியை சிறப்பாக ஒரு சின்ன பள்ளிக்கூடம் வச்சு அதில் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு 4 வகுப்புகளை வச்சு அதை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கல்வியை கொண்டு வந்தேன். கொண்டு வந்துட்டு இருக்கும்போதில் இது வந்துச்சு, நம்ம பெரும் வியாதி வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த வியாதிக்கு பிற்பாடு 19th மார்ச்சுக்கு மேலே அந்த வியாதி வந்தது. அது வந்த பிற்பாடு உடனே நம்ம வந்து வேற இதில் இறங்கணும். அப்போ பள்ளிக்கூடம் வச்சு நடத்த முடியலை. நம்ம உடனடியாக மரம் நடணும், மரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு மரங்களை நடணும்னு அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நட்டுக்கிட்டு இருந்தோம். சாதாரண கிராமத்தில் மரங்கள் நடுறதை விட இந்த சுனாமியினால அழிக்கப்படுகின்ற கடற்பகுதியை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இந்த கடல் தண்ணியில எப்படி நீங்க மரம் நடுவீங்க? கடல் தண்ணியில நடுறது கொஞ்சம் சிரமம் தாங்க. ஆனா அந்த கடல் பகுதியில உள்ளவங்க கடல்ல போய் நல்லா மீன் இதெல்லாம் பிடிச்சிட்டு வர்ற ஒரு பழக்கத்தில் இருந்ததுனால அவங்கள வச்சு நடுறதுக்கு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு வந்து செய்தாங்க. இது அதிகமாக நம்ம கிராம பகுதியில் நிலப்பகுதியில் நடுறது மாதிரி கடலில் வேகமாக நட முடியாது. சிரமப்பட்டு தான் நடணும். அதாவது கடல் தண்ணி இறங்கி ஒரு 9:30லேருந்து இறங்க ஆரம்பிச்சோம். இறங்க ஆரம்பிச்சுன்னா நம்ம 10 மணிக்கெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா 2:30 மணிக்குள்ள நம்ம முடிச்சிடணும். நட்டு முடிச்சிடணும். அதுக்கு பிற்பாடு 2:30க்கு மேல தண்ணி 4 மணிக்குள்ள மேல ஏறிடும், திரும்ப ஏறிடும். ஆமா, ஹை லெவலுக்கு வந்துடும். அப்ப நம்ம நட முடியாது. அதனால அதுக்கு முன்னாடி ஒரு 10 மணிக்கு விரைவா ஆரம்பிச்சோம்னா 2 மணி வரையில அந்த நாத்துக்களை நடுவோம். அந்த நாத்துக்களை நட்டு அது அந்த மண்ணோட நடணும். அது தண்ணி அலையில அது அங்க இங்கேயும் அசையக்கூடாது. அசையாம இருக்கிறதுக்காக நல்ல ஒரு குச்சி ஒரு 6 அடி 7 அடிக்குள்ள குச்சியை ஊண்டி அந்த மரக்கன்றை நல்லா கட்டணும். 2-3 கட்டு போடணும். அப்ப கட்டு போட்டாத்தான் அது பழுதாகாம வரும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நிறையா இதை செய்து பழகி இப்போ 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நாங்கள் சிறப்பாக அதை செய்கிறது மாதிரி ஆகிப்போச்சு. எவ்வளோ மரம் நட்டுருப்பீங்க? இப்போ நாங்கள் 3.25 லட்சம் மரம் நட்டுருக்கோம். 3.25 லட்சம் மரம்? ஆமாம், நட்டுருக்கோம். வாழ்த்துக்கள். உண்மையாலுமே இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய சேவை. இதை பார்க்குற இளைஞர்கள் கூட இந்த மாதிரியான சேவைகளுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சுதந்திர தினத்து நாளில் நம்ம இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாரும் மரம் என்பது நம்ம உயிரோட சேர்ந்த ஒரு உயிர். மரங்களை நடுறதுனால நாமும் நல்லா இருப்போம். நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிகள்லாம் தண்ணி இல்லைங்கிற நிலை இல்லாமல் இந்த நாட்டில் வாழ்வதற்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். எனவே மரங்கள் நடுவதற்கு எல்லா இளைஞர்களும் வந்து உற்சாகத்தோடு அதை நடுறது மட்டும் இல்லை, அதை வளர்க்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மரக்கன்றுகளை வளர்த்து பெரிய மரமாக்குவது நம்ம செய்கிற இந்த பூமியில் பிறந்ததுக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய சேவையாக இருக்கும். நன்றி ஐயா. நன்றி.